விடியலே வா தொடரில் மனமே மனமே என்ற பகுதியில் இன்றைக்கு பேரிடருக்கு பின்னால் ஏற்படுகிற மனத்துயரம் பற்றி பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக தமிழகத்தின் பல பகுதிகளை மழையும் அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கும் மனித வாழ்க்கையை புரட்டி போட்டு மனிதனின் வாழ்க்கையையே ஒரு கேள்விக்குறியாக மாற்றிவிட்டது. இந்த அவல நிலை ஒரு பேரிடராகவே கருதப்படுகிறது. இது பல நேரங்களிலே இயற்கையின் சீற்றத்தால் அல்லது செயற்கையால் ஏற்படுத்தப்படுகிற பல விளைவுகளினால் ஏற்படுகின்ற ஒரு துயர நிகழ்ச்சியாகும். கடந்த பல ஆண்டுகளிலே இந்தியா கண்டிருக்கிற பல பேரழிவுகளிலே இதுவும் ஒன்று. போபாலில் ஏற்பட்ட விஷவாயு கசிவு, ஒரிசாவில் ஏற்பட்ட பெரும் புயல், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஏற்பட்டுள்ள சுனாமி பேரலை, குஜராத்திலே ஏற்பட்ட நிலநடுக்கம், காஷ்மீரிலே ஏற்பட்ட நிலச்சரிவு ஆகிய இப்படி பல்வேறு இடர்பாடுகள் மனிதனை அவனுடைய வாழ்க்கை முறையை முற்றிலுமாக அற்றுப்போகும்படி செய்து விடுகிறது. அதுபோலத்தான் கடந்த சில நாட்களாக தமிழக மக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த அவல நிலையை நாம் கண்டோம். இம்மாதிரி பேரிடர்களினால், அதாவது இதை டிசாஸ்டர் என்று சொல்லுவோம், இந்த பேரிடர்களின் வழியாக பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளை இருந்திருப்பார்கள், கோடிக்கணக்கான மக்கள் நிராயுதபாணிகளாக இருந்திருப்பார்கள், உடைமைகளை இருந்திருப்பார்கள், பல ஆயிரம் அல்லது பல நூறு உயிர்கள் போயிருக்கும். எத்தனையோ பிரச்சனைகள். அதை தவிர வெகு சீக்கிரமாக பலவிதமான உடல் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டுமன்று, பலருடைய உள்ளத்திலேயும் இது மிக கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் அல்லது ஏற்படுத்தும். இந்த பேரிடர் காரணமாக வருகின்ற துயர நிகழ்ச்சிகளை போஸ்ட் டிசாஸ்டர் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் என்று சொல்லுவோம். பேரிடர்களுக்கு பின்னால் ஏற்படுகிற அந்த மனத்துயரங்கள், மனக்காயங்கள் மிகவும் பாதிக்கத்தக்கவை மனித மனத்தை. அந்த திடீரென்று அந்த தாக்குதல் ஏற்பட்ட பிறகு, இயற்கை சீற்றம் ஏற்பட்ட பிறகு மனிதனுடைய மனம் சீரழிந்து போய்விடுகிறது, நிலைகுலைந்து போய்விடுகிறது. அந்த அதிர்ச்சி, அதிலிருந்து மீள முடியாமல் ஏற்படுகிற துக்கம், அது ஏற்படுகிற பயம், அதனால் ஏற்படுகிற பதற்றம், அதனால் ஏற்படுகிற மற்ற பிரச்சனைகளினால தூக்கமின்மை ஆக பல்வேறு பிரச்சனைகள் மனித மனத்தை ஆட்கொண்டு அவனை நிலைகுலைய செய்து விடுகிறது. உடனடியாக பார்த்தால் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம், இந்த மன மாறுதல்களெல்லாம், இந்த மனநல பாதிப்புகளெல்லாம் மிகச் சாதாரணமாக இருக்கும். சில நாட்களிலே சில பேருக்கு குறைந்துவிடும். ஆனால் மிக பல பேருக்கு இது தொடர்ந்து அவர்களுடைய மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும். இதைத்தான் அக்யூட் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் என்று சொல்லுவார்கள், அல்லது போஸ்ட் ட்ரொமேட்டிக் டிஸார்டர் என்று சொல்லுவார்கள். இந்த இடர்பாடு, பேரிடர் ஏற்படுத்திய மனக்காயங்கள் அது ஆறுவதற்கு சில நேரங்களிலே நாட்கள், மாதங்கள் ஆகும். உடனடியாக ஏற்படுகிற பிரச்சனைகள் ஒரு பயம், பாதுகாப்பில்லாத உணர்வு, நம்பிக்கையற்று போகின்ற நிலை, நாதியற்று போகின்ற ஒரு நிலை, எதிலுமே ஒரு நிலையற்று இருக்கிற வாழ்க்கை, இப்படி அவர்களிடம் பலவிதமான மன சோர்வை, மன வருத்தத்தை உண்டு பண்ணி, அவர்களுடைய குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணி, அவர்களுடைய மன நிம்மதியை கெடுத்து, அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்து, மனதை பல வழிகளிலே பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் உண்டாக்கும். மனம் இந்த மாதிரி நிவாரணம் கொடுக்கும் பொழுது, அல்லது இந்த மாதிரி பேரிடர்களுக்கு பின்னால் ஏற்படுகிற துயரங்களை பார்க்கும் பொழுது, உடல் சோர்வு மட்டுமல்லாமல் மனச்சோர்வு பற்றியும் அறிதல் வேண்டும். அதை எப்படி களைதல் வேண்டும் என்பதை பற்றியும் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஏனென்றால் சுனாமிக்கு பிறகு மனதிலே காயம் ஏற்பட்டவர்கள், மனச்சோர்வு அடைந்தவர்கள் ஏறக்குறைய 1 வருடம் 2 வருடம் அதிலிருந்து மீள முடியாமல் தவித்த கதைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் உண்டு. அதேபோல இந்த பேரழிவும் மிக பல பேருக்கு குறைந்த கால அல்லது நீண்ட கால மனச்சோர்வை, மன பாதிப்பை அல்லது மனக்காயத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையே முடக்கி போடுகின்ற நிலைக்கு, அவர்களுடைய மனம் அமைதி இல்லாமல் ஆக்குவதற்கு உண்டான
வழிகளை உண்டாக்கும். இது திடீரென்று ஏற்பட்ட பிரச்சனைகளால் ஏற்படுவதுதான் மிக அதிகம். ஏதோ ஒரு விபத்து அல்லது இதேமாரி இயற்கை சீரழிவு இப்படி ஏற்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது, அல்லது அதை நேரடியாக உணர்ந்த பிறகு அவர்கள் ஏற்படுகிற ஒரு பெரிய அதிர்ச்சி அவர்களை நிலைகுலைய வைத்து விடுகிறது. ஏனென்றால் அவர்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி எதிர்பாராமல் வந்து தாக்குகின்ற பொழுது மனிதன் நிலைகுலைந்து போகிறான். ஏதாவது ஒன்று புயல் வரப்போகிறது என்று ஒரு வாரத்துக்கு முன்னரே தெரிந்தால் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். இல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்றால் பாதுகாப்பாக இருப்பார்கள். திடீரென்று வந்து அந்த வெள்ளம் சூழ்ந்து அவர்களை திக்குமுக்காட வைத்த பிறகு தங்கள் உறவினர்களெல்லாம் உயிரோடு அடித்து கொண்டு செல்லப்படுகின்ற நிலையை பார்க்கும் பொழுது, உடைமைகளெல்லாம் கண்ணுக்கு எதுக்கே வெள்ளத்திலே அடித்துச் செல்கிற பார்க்கும் பொழுது, வீடுகளெல்லாம் இடிந்து தரைமட்டமாக அதை பார்க்கும் பொழுது அவருடைய மனம் மிக்க அதிர்ச்சிக்குள்ளாகிறது. இதைத்தான் எதிர்பார்ப்புக்கு இல்லாமல் ஏற்படுகிற இழப்புகள் என்று சொல்வோம். எதிர்பார்த்து ஏதாவது ஒன்றை இருந்தால் அந்த மன வலி குறைவாக இருக்கும். அதைத்தான் வள்ளுவர் அழகாக கூறுவார், எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். அதிர வருவதோர் நோய் என்று சொல்வது ஷாக்கிங் டிசார்டர்ஸ், இதுமாரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டிசார்டர்ஸ். எதிர்பார்த்து இருந்தால் நிச்சயமாக அதனுடைய வலி குறைவாக இருக்கும். எதிர்பாராமல் இப்படி ஏற்படுகிற இடர்பாடுகள், பேரிடர்பாடுகள் நிச்சயமாக மனிதனை நிலைகுலைய செய்யும். ஆக இது வந்து சில நேரங்களிலே தவிர்க்க முடியாதது. இதற்கு அப்புறம் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் ஏதோ சாதாரண நிவாரணம் மட்டுமன்று, அவருடைய மன துயரை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு நிலை, அதாவது கவுன்சிலிங் என்று சொல்லுவார்கள், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். மனதை ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு குழுக்கள் அமைத்து அந்தந்த பகுதியிலே இருக்கிறவர்களை குழுவாகவோ மற்றவர்களுடன் சேர்ந்தோ மனநல மருத்துவர்களோ உளவியலாளர்களோ சென்று, அல்லது சாதாரண மருத்துவர்கள் கூட சென்று செய்யலாம். இதேமாரி விளைவுகளை செய்யலாம். இதுவே நாட்பட ஆகிவிட்டால் அது போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்று சொல்வார்கள், PTSD என்று சொல்வார்கள். அதுவாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது பெரும்பாலும் 1-2 மாதங்களுக்கு அப்புறம்தான் அது தெரிய வரும். தொடர்ந்து அதை பற்றியே நினைப்பு, திரும்ப திரும்ப அதுவே நினைவில் வந்து அழைப்பளிப்பது, அந்த எண்ணங்களே மனதிலே ஓடிக்கொண்டே இருப்பது, திடீரென்று தூக்கத்திலே எழுந்து விழித்து கொண்டு அலறுவது, இப்படிப்பட்ட ஒரு மனச்சோர்வு, மனபயம், மனதிலே ஒரு திகில், இவையெல்லாம் ஏற்பட்டு அந்த மனிதனை ஒரு ஆற்றாமைக்கு தள்ளிவிடும். இப்படிப்பட்டவைகளெல்லாம் வரக்கூடும், வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இனிமேல் என்பதை புரிந்து கொண்டு, இதற்கு தகுந்த மாதிரி தன்னார்வ நிறுவனங்களும் மருத்துவர்களும் அரசும் இதை கருத்தில் கொண்டு உடைமைகளை திருப்பி கொடுத்தால் மட்டும் பத்தாது, வீடுகளை கட்டி கொடுத்தால் மட்டும் பத்தாது, அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகிற இந்த காயங்களுக்கும் மருந்தாக மன வழியாக அவர்களுக்கு ஆறுதல் கூட வேண்டியது மிக அவசியம்.